அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த நாய் ஒண்ணு தவறி போய் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருச்சாம். அந்த அறைக்குள்ள நுழைஞ்ச நாய்க்கு அதிர்ச்சியா இருந்துச்சாம். அந்த நாயை சுத்தி நூற்றுக்கணக்கான நாய்கள் இருந்துச்சாம். அதை பார்த்த அந்த நாய் எரிச்சலோட குறைக்க ஆரம்பிச்சுதான். அந்த நூத்துக்கணக்கான நாய்களும் பதிலுக்கு குலைச்சுதான். அந்த தெரு நாய் கொஞ்சம் பயந்துருச்சான். இருந்தாலும் கோபம் தாங்காம ரொம்ப வேகமா குறைக்க ஆரம்பிச்சுதான். எல்லா நாய்களும் சேர்ந்து குறைச்சுதான். அந்த தெரு நாய் குறைக்கிறத நிறுத்தின உடனே எல்லா நாய்களும் நிறுத்திடுச்சான். அந்த தெரு நாய்க்கு கோபமும் பயமும் அதிகமாயிடுச்சான். உடனே வெறி பிடிச்சத மாதிரி தொடர்ந்து குறைக்க ஆரம்பிச்சுதான். பதிலுக்கு அந்த எல்லா நாய்களும் குறைச்சதுங்களாம். இந்த நாய் பயத்தோட உச்சத்துல வெறி பிடிச்சது மாதிரி தொண்டை கீழே கீழே குறைச்சி மயக்கம் போட்டு விழுந்துச்சான். இறுதியில அந்த தெருநாய் இறந்தும் போயிடுச்சான். அந்த இறந்து போன தெருநாய் கொஞ்சம் கவனிச்சிருந்தா அதுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம நுழைஞ்சது நூத்துக்கணக்கான கண்ணாடிகள் கொண்ட அறை அப்படின்னு. தன்னை சுத்தி இருந்தது தன்னுடைய பிம்பங்கள் தான் அப்படின்னு. குறைச்சது சுத்தி இருந்த நாய்ங்க இல்ல, தன்னுடைய குரலோட எதிரொலி தான் அப்படின்னு. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம கோபப்பட்டா பதிலுக்கு கோபம் கிடைக்கும், நம்ம அன்பு செலுத்தினா பதிலுக்கு அன்பு கிடைக்கும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு அழகான கதையில நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.